சாய் ஓம் சாய் ஓம் சாய் ஓம் சாய் ஓம் சாய் ஓம் சாய் ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம். சாய் சீனு. சாய்ராம். இன்றைய தினம் புனித கோதாவரி நதியை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த புனித கோதாவரி நதி எங்கே இருக்குன்னா நம்ம ஷிரடிக்கு அடுத்த கோபர்கானில் தான் இந்த புனித கோதாவரி நதி அமைஞ்சுள்ளது. இந்த நதியை பற்றி சிறப்பம்சம் நம்ம பாபாவுடைய ஸ்ரீ சாய் சச்சரிதத்திலே கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த நதியை பற்றியும் இந்த நதியோட சிறப்புகள் பற்றியும் இப்போ இந்த வீடியோ பதிவில் உங்கள் அனைவரும் நான் பகிர்ந்துக்க போகிறேன். சாய்ராம். சாய்ராம். இந்த நதிக்கு அருகாமையிலே ஒரு அனுமன் மந்திர் இருக்குது. அதனைத் தொடர்ந்து சிவபெருமானோட ஒரு சன்னிதானமும் இருக்கு. ஏன்னா நதிகளுக்கும் சிவபெருமானுக்கும் தொடர்புகள், ஏகப்பட்ட தொடர்புகள் இருக்கு. புண்ணிய நதியாம் இந்த கோதாவரி நதி. இந்த கோதாவரி நதியை பற்றி முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க சிவபெருமானையும் நம்ம வணங்கிட்டு, இதனை தொடர்ந்து இதுக்கு பக்கத்திலேயே மாருதி கோயில், அதாவது ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. ஆஞ்சநேயரும் வணங்கிட்டு உள்ளே இருக்க விநாயகர் பெருமானையும் வணங்கிட்டு இந்த புனித நதியாம் கோதாவரி நதியை பற்றி முழுமையான விளக்கத்தோடு இந்த பதிவை நம்ம தொடங்கலாம். சாய்ராம். இந்த புனிதமான நதி கோதாவரி நதி வந்து பார்த்தீங்கன்னா கோபர்கானில் அமைஞ்சுள்ளது. ஷிரடியிலிருந்து கரெக்டாக ஒரு 15-16 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த புனிதமான கோதாவரி நதி அமைஞ்சுள்ளது. அது அருகாமையில் இருக்கும் அனுமன மந்திரி தான் நீங்கள் இப்போ தரிசனம் பண்ணிட்டு இருக்கீங்க. சாய்ராம். சாய்ராம். நம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய நீளமான பெரிய நதி, இரண்டாவது நதி பார்த்தீங்கன்னா நம்ம கோதாவரி நதி தான் சாய்ராம் ஆகும். சாய்ராம். இந்த புனிதமான கோதாவரி நதி பார்த்தீங்கன்னா எங்கு உற்பத்தி ஆகிறது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாசிக் நகருக்கு அருகில் திரம்பக் என்னும் இடத்தில் தான் இந்த நதி உற்பத்தி ஆகுது. அதாவது பரமகிரி மலைகளில் மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் இந்த நதி வந்து உற்பத்தி ஆகி இந்த நதி வந்து வருது. சாய்ராம். இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஷீரடிக்கு அடுத்த கோபர்கானில் தான் இந்த கோதாவரி நதி கிட்ட தான் நம்ம நிற்கிறோம். சாய்ராம். இந்த நதிக்கும் பாபா சொன்ன விஷயங்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. இந்த நதிக்கு அருகில் எண்ணற்ற மகான்கள் அவங்களுடைய ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. புண்ணிய நதியாம் கோதாவரி நதி நம்ம இந்தியாவில் வந்து மிகப்பெரிய நதிகளில் இரண்டாவது இடத்தை வசிக்கும் தான் இந்த புனிதமான நதி கோதாவரி நதி ஆகும். சாய்ராம். சாய்ராம். இந்த புனிதமான கோதாவரியோடைய நீளம் பார்த்தீங்கன்னா சுமார் 1450 கிலோமீட்டர். சாய்ராம். நம்ம இந்தியாவிலேயே மிகப்பெரிய நதிகளில் இரண்டாவது இடத்தை வசிக்கும் நதி தான் இந்த புனிதமான கோதாவரி நதி. சாய்ராம். இந்த நதி வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாசிக்கில் திரம்பக் என்ற இடத்துல உற்பத்தியாகி, அதாவது பரமகிரி மலைத்தொடர் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி அப்படியே நம்ம கோபர்கான் வழியாக வந்து கிட்டத்தட்ட சுமார் 1450 கிலோமீட்டர் தொலைவில் ஆந்திரா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ராஜமந்திரிக்கு அப்பால் 2 கிளைகளாக பிரிஞ்சு இந்த நதி வந்து போது. சேரும். மிகப்பெரிய நதிகளில், அதாவது இந்தியாவில் இருக்கும் மிகப்பெரிய நதிகளில் இந்த நதி கோதாவரி நதி வந்து 2வது இடத்தை வசிக்கிறது. சேரும். இப்போ இந்த நதியோடைய விவரங்கள் பார்த்துட்டோம். இப்போ இந்த நதிக்கும் ஷிரடிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முழுமையாக பார்க்கலாம். சேரும். சாய்ராம். நம்ம பாபாவுடைய ஸ்ரீ சாய் சச்சரிதத்தை படிக்காத பக்தர்களே இருக்க மாட்டாங்க. அதில் வந்து கோதாவரி நதிகளுடைய சிறப்புகள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதே போல் நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபாவுடைய சமண மஞ்சரில் பார்த்தீங்கன்னா இந்த கோதாவரியுடைய சிறப்புகள் பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. சாய்ராம். நம்ம பாபாவுடைய ஸ்ரீ சாய் சச்சரிதத்தில் பார்த்தீங்கன்னா திரு நானா சாஹிப் சந்தோர்கர் ஒவ்வொரு முறையும் ஷிரடிக்கு வரும்பொழுது இங்கு உள்ள புனிதமான கோதாவரி நதியில் நீராடிட்டு பக்கத்தில் தத்தருடைய ஆலயத்தில் போயிட்டு வழிபட்டு வருவார். ஒரு முறை தத்தர் ஆலயத்துக்கு வழிபடாமல் நேரடியாக ஷிரடிக்கு வந்துடுவார். அப்போ அவர் ஆற்றுல குளிக்கும் பொழுது, அதாவது கோதாவரி நதியில் குளிக்கும் பொழுது ஒரு முள் வந்து அவர் காலில் கொடுத்திரும். அப்போ பாபா கேட்பாரு, நீ வந்து தத்தரை வழிபட்டு வந்தியா அப்படின்னாரு. இல்லை, மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு ஆற்றுல குளிக்கும் போது, கோதாவரியில் குளிக்கும் போது ஒரு முள் வந்து என் காலில் குத்திக்கிடுச்சு அப்படின்னு திரு நானா சாஹிப் சந்திரகர் பாபாண்ட சொல்லுவார். அப்போ பாபா வந்து எதிர்காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்லுவார். ஏன்னா அவர் ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் இந்த புனிதமான கோதாவரி நதியில் நீராடிட்டு அங்கு தத்தரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா ஷிரடியில் போயிட்டு சமர்த்த சாயை வந்து வழிபடுவது திரு நானா சாஹிப் சந்திரகருடைய வழக்கம். இதை வந்து பாபா வந்து எப்பவும் ஞாபகப்படுத்துறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற மகன்களை ஈன்று எடுத்திருக்கு இந்த புனிதமான கோதாவரி நதி. அதில் நம்ம சாய்நாதரும் அடங்குவார். சாய்ராம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எண்ணற்ற மகான்கள் வந்து அவங்களுடைய மகாசமாதி இந்த இடத்துல இருக்குது. சாய்ராம். அதில் பார்த்தீங்கன்னா ஏகநாத் மகாராஜாவுடைய மகாசமாதியும் இந்த இடத்துல இருக்குது என்று சொல்லப்படுகிறது. சாய்ராம். சாய்ராம்.
இந்த புனிதமான கோதாவரி நதி வந்து ஷிரடியிலிருந்து கரெக்டாக 16வது கிலோமீட்டரில் கோபர்கான் என்ற இடத்துல அமைஞ்சுள்ளது. இந்த கோபர்கானுக்கும் ஷிரடிக்கும் என்ன சம்பந்தம், ஏன் கோபர்கான் என்ற பேர் வந்தது அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் சைராம். இந்த கோபர்கான் நதிக்கு அருகாமையில் தான் பரம் சத்குரு சுக்கராச்சாரியருடைய மந்திர் இருக்கு சைராம். சுக்கராச்சாரியர் அவர்கள் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு முறை நீண்ட தவத்தில் இருப்பார். அப்போ தவம் பண்ணும் பொழுது இந்த கோதாவரி நதி பெருக்கெடுத்து வரும். அப்போ அவருடைய கை முட்டில் அந்த தண்ணி படும். அப்போ அவர் தவம் கலைஞ்சிரும். இந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய கை முட்டால் அந்த நதியை ஓங்கி தட்டுவார். ஓங்கி குத்தின உடனே அந்த நதி நேராக போகாமல் பெண்டாய் வளைஞ்சிட்டு போகும். இப்போ நதியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து பெண்டாய் தான் போயிட்டு இருக்கும். அவர் அந்த கை முட்டில் அந்த தண்ணி பட்டத இடம் பார்த்தீங்கன்னா கோப்பர். இந்த முட்டில் அவர் அடித்ததால கான், இது கோபர் கான் என்று பெயர் பெற்றது சைராம். அதே போல் நம்மளுடைய சாய் சச்சரிதத்தில் எண்ணற்ற பக்தர்கள் அந்த காலகட்டத்தில் பாபாவை பார்க்கணும் வரணும் அப்படின்னு சொன்னால் நேரடியாக ஷீரடிக்கு எந்தவித ரயில் வசதியும் இல்லை சைராம். ஷீரடியிலிருந்து கரெக்டாக 16வது கிலோமீட்டரில் அமைஞ்சுள்ள கோபர்கான் ரயில் நிலையத்திலிருந்து ஒரு மாட்டு வண்டியிலோ அல்லது குதிரை வண்டியிலோ வந்துட்டு இந்த கோதாவரி நதி கிட்ட தான் சைராம் வரணும். இங்கே பார்க்குற 2 பாலம், இப்போ ஒரு பாலம், இதற்கு அருகாமையில் ஒரு பாலம், ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க சைராம். இந்த அருகாமையில் இருக்க பாலம், 2 பாலமும் அந்த காலகட்டத்தில் கிடையாது சைராம். இந்த கோதாவரி நதி கிட்ட வந்த உடனே, அதாவது கோபர்கான்லேருந்து இந்த கோதாவரி நதி கிட்ட வந்த உடனே பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா சைராம், அவங்களுடைய அந்த மாட்டு வண்டியை குதிரை வண்டியை அங்கேயே நிப்பாட்டுருவாங்க. ஏன்னா இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறதுக்கு பரிசல் மட்டும்தான் போகும். எண்ணற்ற பக்தர்கள் அந்த பரிசலில் போவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சில பக்தர்கள் நீந்தியும் அக்கறைக்கு போவாங்க. இந்த கரைக்கு வந்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே மாட்டு வண்டியோ அல்லது குதிரை வண்டியோ நிற்கும். அங்கிருந்து ரோடு வழியாக நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபாவை தரிசிக்க போவாங்க சைராம். அந்த காலகட்டத்தில் பாபாவை பார்க்க வந்த பக்தர்கள் எவ்வளோ சிரமம் எடுத்து இந்த கோதாவரியை கடந்து பாபாவை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் உண்மையாலே அவங்க எல்லாருடைய திருப்பாதத்தில் நம்ம வணங்கலாம் சைராம். இன்றைக்கு நமக்கு எல்லாவித சலுகைகள் இருக்கும், எல்லாவித போக்குவரத்தும் இருக்குது. ஆனால் நம்ம அதையெல்லாம் தாண்டி குருவாண்ட போகும்பொழுது பாபாவுடைய சன்னிதானத்தில் தொடர்ந்து எண்ணற்ற அற்புதங்கள் இருக்குது. இந்த கோதாவரியை பற்றி முழுமையான அற்புதங்கள் நிறைஞ்சி இருக்குது. இந்த கோதாவரியில் மழை காலங்களில் நல்ல தண்ணி அற்புதமாக இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் இறங்கி குளிச்சுட்டு போய் நேரடியாக ஷிரடியில் பாபாவுடைய தரிசனம் பெற்றீங்கன்னா உங்களுடைய கேடுகள் எல்லாமே விலகும் என்றது பாபாவுடைய ஸ்ரீ சாய் சரித்திரத்திலும் சொல்லப்படுது சைராம். இந்த புனித நதியாம் கோதாவரி நதியுடைய சிறப்புகள் எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். ஷிரடிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களுமே தயவு செஞ்சு கோதாவரி நதி கிட்ட போங்க. அங்கே போயிட்டு நீங்கள் குளிக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, அந்த நதியை வணங்குங்க. ஏன்னா எண்ணற்ற மகான்கள் ஈண்டு எடுத்திருக்க புனித தாய் இந்த கோதாவரி நதி சைராம். நம்ம பாபாவுடைய வருகையும் இந்த கோதாவரி நதிக்கும் சமமாக சைராம். ஆகவே ஒவ்வொரு பக்தர்களும் ஷிரடிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களும் கோதாவரி நதிக்கு போயிட்டு அங்கே கோதாவரி தாயை வணங்குங்க. உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற அற்புதத்தையும் மாற்றத்தையும் நீங்கள் காணுங்க சைராம். நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர். ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். அல்லாஹ் மாலிக்.